வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? காலையில் எந்திரிக்கும் போது லேட் ஆகிடுச்சிங்க. ஸோ பட்டனை ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணி பார்த்ததுமே நம்ம கண்ணுக்கு டக்குன்னு தெரிஞ்சது கத்திரிக்காய் தாங்க. அப்புறம் என்னங்க, 2 காயை எடுத்து கழுவி மடமடன்னு 4 கீறி தண்ணியில் போட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றி கத்திரிக்காயை போட்டு கடகடன்னு வணக்கிட்டேங்க. பச்சை செலவு அரைக்கணுங்க. அதை அரைக்கிறதுக்கு வந்துட்டு கட் பண்ண 4 பெரிய வெங்காயம், கட் பண்ண 3 தக்காளி, 1/4 கப்பு புளித்தண்ணி, 1/2 மூடி தேங்காய் பூவு, 1 டீஸ்பூனு மஞ்சத்தூள், 2 ஸ்பூனு வீட்லேயே அரைச்சி குழம்பு மிளகாத்தூளுங்க. அது ஒரு நாளைக்கு நான் கண்டிப்பாக வீடியோ போடுறேங்க, குழம்பு மிளகாத்தூள் எப்படி அரைக்கிறதுன்னு சொல்லிட்டு. கூடவே 1 ஸ்பூன் மல்லித்தூளும் போட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கணுங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டால் போதுங்க, ஏன்னா தக்காளி இருக்கிறதுனால அதுலேயே தண்ணி அதிகமாக வரும். ஸோ நல்லா அரைச்சி எடுத்து வச்சுட்டு கத்திரிக்காய் வந்து நல்லா வதங்கியிருக்குங்க. வதங்கின உடனே அதை தனியாக எடுத்து வச்சுட்டு அதே எண்ணெயில் தேவையான அளவு கடுகு, வெந்தயம், உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா பொரிஞ்சிட்டையுமே கூடவே வந்து ஒரு கையளவு வெங்காயம் போட்டுக்கணும், சின்ன வெங்காயம். அது கூடவே 5-6 பல்லு பூண்டு, கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை போட்டுட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். வெங்காயம் வந்து நல்லா வதங்கினதுமே அது கூடவே வதக்கின கத்திரிக்காயும் போட்டு நம்ம அரைச்ச மசாலையும் சேர்த்து வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி வச்சுட்டுங்க. கூடவே தேவையான அளவுக்கு கல் உப்பு போட்டுட்டு நல்லா காய் வந்துட்டு குழம்போட நல்லா மிக்ஸ் ஆகி வரணுங்க. அந்தளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிட்டோம் அப்படின்னா 10 நிமிஷத்துலேயே நல்லா கம்மன்னு வாசனையான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம வீடியோவை வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள்.